ப்ரோ வேற மாதிரி ப்ரோ ஒவ்வொரு சீனும் உட்காந்தே பார்க்க முடியாது ப்ரோ. எல்லாம் எந்திரிச்சு தான் செலிப்ரேஷன் தான். ஃபுல்லாக ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். கன்ஃபார்மாக நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. போய் எல்லாம் என்ஜாய் பண்ணுறேன். படமே கூஸ்பம்ஸ் தான் ப்ரோ. அவ்வளோ நல்லா இருக்கு. வேற மாதிரி இருக்கு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியா இருக்கா? அதுக்கு மேலேயே இருக்கு ப்ரோ. போய் பாருங்க எல்லாரும். நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர். ரெண்டுமே சூப்பராக இருக்கு. தலைவா படம் வேற லெவல் தலைவா. படம் வேற மாதிரி. படம் ஃபுல்லாகவே வைப்லேயே தான். ஸ்டார்ட்லேருந்து படம் முடிகிற வரைக்கும் வைப்லேயே தான் இருந்தோம். வேற மாதிரி தலைவா. படம் சூப்பர் ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக தேட்டர் மெட்டீரியல் தேட்டரில் தான் பார்க்கணும். தேட்டரில் மிஸ் பண்ணால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. சரியான படம். பிளாஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் பிரிக்கவே முடியாது. படமே நல்லா இருக்கு ப்ரோ. எல்லா படத்தையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் பிரிப்பாங்க. இதில் பிரிக்கவே முடியாது. படமே சூப்பராக இருக்கு. ப்ரோ மியூசிக்லாம் பிளாஸ்ட் ப்ரோ. தேட்டர் மெட்டீரியல் ப்ரோ பயங்கரமாக இருக்கு ப்ரோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த 2025 தமிழ் சினிமாவில் இதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் படம் பிளாஸ்ட். படம் வேற லெவல். தொண்டையே கட்டிச்சு கத்தி கத்தி. வேற லெவல் படம். எந்த சீன் ரொம்ப பிடிச்சது? ப்ரோ எல்லா சீனுமே நல்லா இருந்தது ப்ரோ. படமே சூப்பர் ப்ரோ. ஒரு சீன் விடாம எல்லா சீனும் கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. அதாவது எப்படி சொல்றது, நாங்கள் ஒரு சீனில் உட்காரல ப்ரோ. ஃபுல்லாக நின்றுட்டு தான் ப்ரோ இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பக்கா மாசு, செகண்ட் ஹாஃப் வந்து பக்கா மாசு. படம் சூரத்தலை வேற மாரி தலை. நோ படத்துல சம்பவம் இல்லைண்ணா. படமே அங்க சம்பவம் தானே. அங்க பிஜிஎம்லாம் நெருப்புனா வேற மாரிண்ணா. ரெண்டுமே வேற மாரிண்ணா. பக்காண்ணா படம். நோ நான் ஓரளவு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஐப்பில் தான் வந்தேன். ஆனால் அதை விட என்னை தூக்கி நிப்பாட்டாங்க மேலே. 200 கோடியா 500 கோடி அடி நான் தெரிஞ்சு. நல்லா ஒரு தரமான ஒரு வைப்புனா செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு. நான் நினச்சது வந்தது வேற, இங்கே வேற மாதிரி இருக்குது. செம்ம ஒரு வைப்புண்ணா. நல்லா தரமான சம்பவம்ண்ணா. அங்கே பார்த்ததே வேற மாதிரி புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது. எல்லாமே தரம் பயங்கரமா இருக்கு. தளபதி ரெஃபரன்ஸ்லாம் டைட்டா இருக்கு. கேமியோலாம் சூப்பரா இருக்குது. நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு மைனஸ் கூட இல்லைண்ணா. டைம் போனதே தெரில. இன்னும் ஒரு 3-4 வாட்டி பார்க்கலாம். நல்ல ஒரு ஒர்த்து. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நம்ம நினச்சது பார்த்தது வந்தது ஒன்றா இருக்கும். ஆனால் அதை விட டபுளாக தான் இருக்குது படம். எனக்கு மெயினாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போனால் டேரக்டர் வச்சு செஞ்சுருக்காரு. அவர் என்ன பண்ண முடியுமோ ஒரு ஃபேன் பாய்க்கு என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஃபஸ்ட் ஹாப்பும் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாப்பும் அதை விட நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப போர் அடிக்காது. எதுவுமே இல்லை. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சீட்லேயே உட்கார முடியாது. சூப்பராக இருக்குது ப்ரோ. நம்ம நினச்சி பார்த்ததோட டபுள் ட்ரீட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ஃபேன் பாய் செதுக்கிட்டாரு படத்தை. நல்லா